தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. News7 தமிழ் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி 2025 அறிவியல் கண்காட்சி சென்னை கொடுங்கையூரில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், இந்த சிறப்பான நிகழ்வு குறித்து சொல்லுங்க. மோகன், News7 தமிழ் நடத்தும் இந்த அறிவியல் திருவிழாவானது 2025 சென்னை கொடுங்கையூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்று இருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷன் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த துளிரும் விஞ்ஞானிங்கிறது ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் News7 நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். மதிப்புரிய திரு ராம் சார் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக News7 பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் வட சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் அவர்களுக்கும் இந்த பள்ளி தாளாளர் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். மெயினாக என்னென்னா, எனக்கு அவங்களோட அந்த யங்ஸ்டர்ஸ், நம்ம எப்போவுமே ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா இந்தியாவோட இதுக்கு பாப்புலேஷன் ஒரு மிகப்பெரிய திறமையாக இருக்குங்கிற போது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்கில், அவங்களோட படிப்போடு சேர்த்து ஒரு திறமையை வளர்க்கக்கூடிய வகையில் இந்த துளிரும் விஞ்ஞானி இருக்குது. நம்ம ஏற்கனவே பல இதில் தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்குது. அப்படி இவங்க மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான். அந்த வாய்ப்பில் என்ன ஒரு வித்தியாசமான முயற்சிகள். நீங்கள் இண்டிவிஜுவல் பாருங்கள், ஒருத்தர் வாட்டர் க்ளீன் பண்ணுறக்கூடிய இது, இன்னொரு பக்கம் எனர்ஜி ஜென்ரேஷன் இல்லையா பிட்டுமென்ட் பண்ணுறது மாதிரி ஒவ்வொருத்தர் தன்னோட பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமாக சிந்திச்சு கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில் நிஜமாகவே இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் இந்த நிகழ்வானது தமிழகத்தில் இன்று சென்னையில் முதற்கட்டமாக கொடுங்கையூர் இந்த பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது. அதே போலவும் இந்த நிகழ்விற்கு மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு, அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த வாரங்களில் நடைபெற்றிருந்தது. அதே போலவும் இந்த போட்டியானது 2 கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரும் படிக்கும் மாணவர்களை ஜூனியர் செக்ஷனாக பிரிக்கப்பட்டு, மற்றும் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை அவர்கள் சீனியர் செக்ஷனாக பிரிக்கப்பட்டு அந்த போட்டியானது நடைபெற்று இருக்கிறது. அதே போலவும் இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கும் மற்றும் அதாவது 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடம் தேர்ச்சி பெற்றவர்களை மட்டுமே தமிழக அளவிற்கு இறுதிப் போட்டியில் இந்த போட்டியானது எடுத்து செல்லப்படும். அதே போலவும் அந்த இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ளும், அதாவது தமிழக அளவிற்கு கலந்து கொள்ளும் அந்த மாணவர்கள் யார் தேர்ச்சி படுகிறார்களோ அவர்கள் பெற்றோரும் மற்றும் அவருடைய ஆசிரியரையும் இஸ்ரோவிற்கு அழைத்து செல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது. மோகன், சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய துளிரும் விஞ்ஞானி 2025 நிகழ்வு குறித்த பல்வேறு சிறப்பம்சங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரீஷ்.